எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 9/2/2026 தை மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற்றாலும் குடும்ப விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மாலை மணி 3 மணியிலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தமோ மனபாரமோ கொள்ளாமல் இருப்பது ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், பழைய கடன்கள், மன அழுத்தம் எல்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் டக்குன்று நடைபெறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது யோக பலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் பெரிய அளவுக்கு மனத்தாங்கலையும் பணத்தாங்கலையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எல்லாமே அனுகூலமாக காணப்படக்கூடிய காலகட்டம். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், வியாபார மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தையும் வியாபார ரீதியாக அனுகூலத்தையும் தனிப்பட்ட முறையில் டக்குன்று எடுத்துக்கிட்டுக்கிறதுக்கு காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை அதிகமாக
பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவது, கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அசையாமசையா பொருள் சேர்க்கை, லாபமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தரவாதத்திற்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவதற்குண்டான அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தருவதற்குண்டான உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய நாள். அதனால் சோம்பல் இல்லாமல் முன்னேற்றத்தை வைத்து கொள்வது, எதிர்பார்த்த நல்ல செய்திகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக உத்தரவாதத்தை எதிர்பார்த்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களிலும் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.